ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரலைகளிலே இணைந்திருக்கிற யூடியூப், பேஸ்புக்ல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நீங்கள் வீடுகளில் இருந்து கேட்பீர்களானால் தேவ பிரசன்னத்திலே ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஆகையினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமம் 28வது அதிகாரம், அதனுடைய ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே இன்றைக்கு செய்தியின் தலைப்பானது கீழ்ப்படிதலினாலே உண்டாகும் ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் மிகவும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்றைக்கு எது தடை என்றதை இன்றைக்கு தியானித்து நாம் ஜெபிக்க போறோம். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 28வது அதிகாரத்துல அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் தேசத்துல இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாராம். இன்றைக்கு நமக்கு மிகவும் விருப்பம் என்னவென்றால், நாங்க ஒரு மேன்மையான உயர்ந்த ஸ்தலத்துல அல்லது உயர்ந்த இடத்துல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நானும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுமே எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், உயர்ந்த மேன்மை. ஆனா இந்த மேன்மையை நானும் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து உபாகமம் 28வது அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நிபந்தனையோட ஆண்டவர் அங்கே பேசுகிறதை கவனித்து பார்க்கலாம். நிபந்தனை என்று சொன்னால் ஒரு கண்டிஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படி செய்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி செய்வாயானால் இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ சுதந்திரவாளியாய் மாற முடியும், நீர் இதை செய்வாயானால், இதற்கு நீ கீழ்ப்படிவாயானால் இந்த ஆசீர்வாதத்தை உன்னால சொந்தரித்துக் கொள்ள முடியும். அதனாலே இங்கே முதல் வசனத்திலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ அவருடைய சத்தத்துக்கு செய்ய, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி செய்வாயானால் அல்லது இந்த காரியத்துல நீ கவனமாய் செயல்படுவாயானால் ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பல காரியங்களை அங்கு ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறதை கவனிக்கலாம். அதனாலே நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறது, ஒரு சில கொந்தேசி, ஒரு சில நிபந்தனையோடு கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ இப்படி செய்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி வாழ்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பார்க்கிறோம், முதலாவது வசனம் சொல்கிறது அவருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவாயானால். 2வது வசனம் சொல்கிறது அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால். ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை அங்கே அதிலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறத நாம் கவனித்து பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 15 வரை அங்கே பல ஆசீர்வாதங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
14 வரை 15வது வசனத்துல நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக அங்கே நாம் உபாகமம் 28 9 10 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே கவனித்து பார்க்கலாம். 9வது வசனம் சொல்கிறது, நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்தமான ஜனமாக நிலைப்படுத்துவார். பாருங்க, கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வழிகளில நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். அப்பொழுது 10வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்படும் என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீ தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய வழிகளில நீ தேவனுக்கு பிரியமாய் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படுமா. அங்கே அழகா அந்த வசனங்கள் சொல்கிறது, தரிக்கப்படும் என்றும் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உன்னை கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் தாம் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை கர்த்தர் உன்னை கற்பத்தின் கனியை, உன் மிருக ஜீவனது பலனையும், நிலத்தின் கனிகளை, உன் பூரணமான நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவாராம். இப்படி இங்கே உபாகமம் 28 தொடக்கம் 1 தொடக்கம் 14 வரை ஒரு சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் சில நிபந்தனை அங்கு வைத்திருக்கிறார். என்ன நிபந்தனை? கட்டளைக்கு கீழ்ப்படி, வசனத்துக்கு செவி கொடு, அவருடைய வழிகளில நட. இதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. 15வது வசனத்துல அங்கே வாசிக்கிற பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாது போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அங்கே பார்க்கிற உபாகம் 1 தொடக்கம் 14 வரை நீ கீழ்ப்படி, கட்டளைகளை கைக்கொள்ளு, அவருக்கு பயந்து நட, அவருடைய வழிகளில நட, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு சில ஆசீர்வாதங்களை அங்கே நாம் கவனித்து பார்க்கலாம். ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகிற பொழுது, செவி கொடுக்காமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கீழே நாங்கள் வாசித்து பார்க்கலாம். வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் 15வது அதிகாரத்துக்கு மேலே உள்ள ஆசீர்வாதத்தையும் 15வது வசனத்திற்கு கீழே உள்ள ஆசீர்வாதத்தையும் வாசித்து பார்க்கலாம். உபாகமத்துல மொத்தமாகவே 68 வார்த்தைகள் உண்டு. 28ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 68 வசனங்கள் உண்டு. அதிலே 1 தொடக்கம் 14 வரை ஆசீர்வாதமும், 15 தொடக்கம் அங்கே 68 வரை தேவனாய கர்த்தர் சில சாபங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் நிபந்தனையோட, எல்லாவற்றையும் நீ இப்படி செய், நான் இப்படி செய்வேன், நீ இப்படி செய், நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி பல காரியங்களை தேவனாய கர்த்தர் நிபந்தனையோட அல்லது ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நான் கவனித்து பார்க்கலாம். ஆகையினாலே நாம் தொடர்ந்து நான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நானும் நீங்களும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையானால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் நமக்கு எங்கே இருந்து வருகிறது? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு முன்பதாகவே அவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 1 அதிகாரம் அதனுடைய 1 தொடக்கம் 3 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் அங்கே நம்மோடு கூட ஒரு நிபந்தனையோடு கூட சில காரியங்களை அங்கே பேசுவதை நாம் கவனித்து பார்க்கலாம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே அங்கே ஆண்டவராகி தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது 3 விதமான காரியங்களை, கட்டளைகளை அல்லது 3 விதமான நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதல் நிபந்தனை என்னவென்றால், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், அங்கே பார்க்கிற 3 விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்வைக்கிறார். இந்த 3மே மிகவும் 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 முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில நம் யாரிடத்துல
கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் யாரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கிறோம்? நம்முடைய எல்லா விதமான ஆலோசனைகள் அல்லது நமக்கென்று ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு உண்டா? அல்லது நமக்கென்று நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் குறித்து பேசி ஆலோசிப்பதற்கு, ஆலோசனை கேட்பதற்கு, அல்லது இந்த காரியம் சரியா, இது தவறா, இதை நாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இந்த வியாபாரத்தை தொடங்கலாமா, அல்லது இந்த பிசினஸை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, இதற்கு நான் காத்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெய்ப்பன் அல்லது நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு உண்டு என்பதை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் என்னவென்றால், இன்றைக்கு பல விதத்துல துன்மார்க்கரோடு கூட நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் துன்மார்க்கரோடு கூட அநேக நேரங்களில நாம் பிணைக்கப்பட்டு, அதிலே நாம் இணைக்கப்பட்டு, அவர்களோடு கூட நாம் அதிகமாய் நாம் நேரம் செலவழித்து, அவர்களோடு கூட அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் வேதம் சொல்லுகிறது, பாவி நம்மை நயம் காட்டி நம்மை பாவத்துக்கு இழுத்து கொண்டு போவான். அவன் நம்மை பார்த்து வஞ்சிக்கிறதுக்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறான். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திரிகிறான். ஆகையினாலே இந்த காலையில நானும் நீங்களும் எத்தனை காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ள நாம இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனை, இரண்டாவது பாவிகளுடைய வழி, மூன்றாவது பரியாசக்காரர் உட்காரும் இடம். இன்றைக்கு அநேக நேரங்களில நாம எதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கிறோம்? நாம இன்றைக்கு தேவனுடைய காரியத்துக்கு அதிக நேரம் கொடுக்கிறோமா, அல்லது தேவையில்லாத காரியங்கள் துன்மார்க்கரோட மனுத்தியால கணக்கில் நம்ம பேசுறோம், அங்கே பாவிகளோட மனுத்தியால கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல எல்லாம் நம்மள எத்தனை பேர் தான் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை, வசனத்தை அவரோடு நாம பேசுகிறோம்? மனம் திரும்புவதற்கும் எத்தனை பேர் பேசுகிறோம்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை உயிர்த்தெழுதல் அவரால்தான் ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, அவர்தான் வழி, பரலோகத்துக்கு ஒரே வழி அந்த இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து நம்மள எத்தனை பேர் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இயேசு கிறிஸ்துவை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களா நாம் இருக்கிறோம். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த மூன்று காரியங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், மூன்று காரியங்களை சொல்லி நான்காவது காரியம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து. பாருங்க, நமக்கு இன்னைக்கு எது எதுலாம் நமக்கு பிரியம் இருக்கு தெரியுமா? உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் நமக்கு பிரியம் இருக்கு இல்லையா? நமக்கு போன்ல நம்ம நல்லா பிரியமா இருப்போம், அதே மாதிரி நல்ல டிவில நல்ல பிரியமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, எதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து. அங்கே பார்க்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமானான். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய வேதத்துல எந்த அளவுக்கு நமக்கு பிரியம் உண்டு, வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், வசனத்துக்கு எந்த அளவுக்கு நாங்க பயப்படுகிறோம், இந்த வார்த்தையின்படி எந்த அளவுக்கு நாம நடக்கிறோம். உபாகமத்தில் நாம் வாசித்தோம், இந்த வார்த்தையை உண்மையாய் செவி கொடுக்கிறவன் எவனோ, இந்த வசனத்தின் வழிகளை நடக்கிறவன் எவனோ, அல்லது தன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அனலுமில்லாத குளிருமில்லாத, சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லாததுனால, தேவனை உண்மையாய் தேடக்கூடாதபடினால, ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய், ஏதோ ஒரு சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறவர்களாய் இன்றைக்கு நாம் இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிபந்தனையோட சொல்லுகிறார், நீ இப்படி செய், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். அதனாலே இந்த காலை வழியில இந்த மூன்று காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்துல நீ பிரியமாய் இருந்து. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கிறோம்? இரவும் பகலும் அவருடைய வசனத்தை, வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நம்ம பார்த்து யாராவது எப்பயாவது சொல்லியிருக்கிறாங்களா, ஐயோ நீ ஒரு பெரிய பாக்கியமா, உனக்கு என்ன குறை, நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற, உன் வாழ்க்கையில உனக்கு எந்த குறையுமே இல்ல, கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நல்ல வருமானத்தை நீ பெற்றுக் கொள்ளுற, உன் வாழ்க்கையில கடன் இல்ல, நீ நல்ல சமாதானமா, நீ ஒரு
கொடுத்து வச்ச அல்லது பாக்கியமானு சொல்லி நம்மை பார்த்து இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிற பிரதேசத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான் என்கிற வார்த்தைய ஒரு மனுஷன் நம்மை பார்த்து சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம், நீ பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதத்துல பிரியமாயிரு, இரவும் பகலும் இந்த வார்த்தையை தியானி, வார்த்தைக்கு முதலிடம் கொடு, வசனத்தை நேசி. வார்த்தையும் இயேசுவும் உண்டு, இயேசுவும் வார்த்தையும் உண்டு. அங்கே பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, இந்த வார்த்தை ஆதியில இருந்ததா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆதி பிதாக்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் எல்லா ஆதி பிதாக்களோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கர்த்தர் பேசினார், மோசையோடு பேசினார். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார், அங்கே ஆண்டவர் நோவா என்று கூப்பிட்டார். எப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்டு தேவனுக்கு பயந்து இதோ அடியேன் என்று சொல்லி அவர்கள் வேத வசனத்துக்கு, தேவ சத்தத்துக்கு பயந்து கீழ்ப்படித்தார்கள். ஆனா அன்றைக்கு அந்த தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் இங்கே வானத்தை பூமியை உண்டாக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வார்த்தை இன்றைக்கு என்னவா 14வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் தமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, அன்றைக்கு கேட்ட அந்த சத்தம், அன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை மானிசமாகி அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்படியானால் ஆதியிலே நான் நீங்கள் கேட்ட அந்த வார்த்தை, அந்த சத்தம் என்ன செய்யுதுன்னா, 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் அந்த வார்த்தையானவர் மானிசமாகி இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இயேசுவும் வார்த்தையும் உண்டு, வார்த்தையும் இயேசுவும் உண்டு. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவா நேசிக்கிறாயோ அவ்வளவா இந்த வார்த்தையை நேசிக்கிறாய். ஆகையினாலதான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைய நாம இரவு வார்த்தைக்கு பிரியமாயிருந்து, இந்த வார்த்தையில நீ பிரியமாயிருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல நீ பிரியமா இருக்கிற. ஏன்னா இந்த வார்த்தையும் இயேசுவும் உண்டு. இந்த வார்த்தை தான் ஆதியில இருந்தது, அது மாமிசமாகி பூமிக்கு வந்தது. இப்ப நாம இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுறோம், ஆனா இந்த வார்த்தையை நம்ம நேசிக்கிறது இல்ல. இயேசுவே நாம ஜெபிக்கிறோம், அந்த வார்த்தைக்கு சமமான அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் எத்தனை பேர் கீழ்ப்படிக்கிறோம். அதனாலே இந்த வார்த்தையை நாம நேசிக்க வேண்டும், இந்த வார்த்தையில பிரியமா இருக்க வேண்டும். எதுலாம் நம்ம பிரியமா இருக்கிறோம் தெரியுமா? தூக்கத்துல பிரியமா இருக்கிறோம். ஐயோ, என்னை தூங்க விட்டா மாத்திரம் போதும், இன்னைக்கு 3 நாளைக்கு நான் தூங்குவேன், இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா தூக்கத்துல அவ்வளவு பிரியம். போன்ல மட்டும் பேச விட்டா போதும், அப்படியே மணித்தியால கணக்குல அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. டிவியை அப்படி ஆன் பண்ணி விட்டா போதும், எல்லாத்தையும் ஒன்னை விடாம அப்படியே அதை கவனிச்சு பார்ப்பாங்க. இந்த பிரியம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, இப்படி எல்லா காரியத்திலையும் பிரியமாய் நீங்க செயல்படுவீங்க. ஆனா இந்த பிரியம் இந்த வார்த்தையில இருக்கிறதா? வார்த்தையின் மேல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இந்த வார்த்தையை நீ தியானித்து அதற்கு பயந்து இந்த வசனத்துல நீ நடக்கும் பொழுது நீ பாக்கியவானாய் மாறுவாய். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நானும் நீங்கள் பாக்கியவானாய் மாறுவது மாத்திரம் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது 3வது வசனம், சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஏன் அவங்க கையின் பிரயாசம் வாய்க்கல? ஏன் அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்திலும் அவர்களுக்கு தோல்வியும் அவர்களுக்கு பலவிதமான இழப்புமா இருக்கிறது? இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும்னா,
கர்த்தருடைய வார்த்தையில திடமாயிருந்து அவன் நீருக்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குவான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறது. ஒரு மரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சித்தரித்து காட்டுகிறது. இந்த மரமானது நீர் கால்களில் ஓரமாய் அல்லது நீர் ஊற்று அண்டையில, ஏதோ ஒரு வாய்க்காடுல, ஏதோ ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல, ஒரு தண்ணி தேங்கி நிக்கிற ஒரு இடத்துல நிக்கிற ஒரு மரம் அநேக நேரங்களில அது என்ன செய்யும்னா செழித்து அழகா அப்படியே கிளைகள் விட்டு அவ்வளவு அழகா அந்த மரங்கள் கனி கொடுக்கிற மரமாய், நல்ல நிழல் கொடுக்கிற மரமாய், அது அப்படியே நல்ல அப்படியே வளர்ந்த ஒரு மரமாய், பிரம்மாண்டமான ஒரு மரமாய் அது காணப்படும். நம்ம கவனிச்சு பார்த்திருக்கிறோம். பல நேரங்களில ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற ஆலமரம், அதுக்கு கீழே எவ்வளவு குழுன்னு காத்து வரும், நிழல் வரும். அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே போய் அமர்ந்திருந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பாய போட்டு அப்படியே நம்ம தூங்கி நித்திர பண்ணா எவ்வளவு இன்பமான சுவாச காற்று நமக்குள்ள வரும். அதனால இந்த மரம் எதனால இப்படி கனி கொடுக்குது, தப்பாம கனி கொடுக்குதுன்னா, அது அந்த வசனங்கள் சொல்லுகிறது உஷ்டத்தையும் காணாதான். அது எப்பவுமே அது கனி கொடுக்கிறது, தப்பாம அது கனி கொடுக்குமா? அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற மரம். ஆனா ஆற்றங்கரை ஓரத்துல இல்லாத ஒரு மரம் அல்லது ஒரு நீர் வாய்க்கால் இடையில இல்லாத ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மரம் அப்படியே காய்ச்சி போய் அப்படியே குச்சி குச்சா அப்படியே இருக்கும். அதுல யாரு காகம் தான் என்ன செய்யும், கூடு கட்டி இருக்கும். யாராவது அது கீழே போய் உட்கார்ந்து இருப்பாங்களா? யாராவது அந்த நல்ல காஞ்சி போய் ஒரு நிழலே இல்லாத, இலை கொலை இல்லாத அப்படி ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து இருப்பீங்களா? இருந்தா உங்களை கொண்டு போய் நல்ல இடத்துல நல்ல ஹாஸ்பிட்டல்ல விட்டு உங்களை செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா இது கனி கொடுக்கிற ஒரு மரமா இருந்தா அங்க போய் நாங்க அமர்ந்து இருப்போம். அதுல நாம வாஞ்சிப்போம். இங்க வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அப்படிப்பட்ட மரத்தில்தான் கனியையும் நிழலையும் அநேகர் இளைப்பாறுகிற ஒரு ஸ்தானமுமாய் அந்த மரம் காணப்படும். அப்படியானால் இந்த மரம் இப்படி கனி கொடுப்பதற்கு நல்ல கிளை விட்டு, நல்ல அது அகண்ட நல்ல கிளை விட்டு பெரிய பிரமாண்டமா அந்த மரம் வளருவதற்கு காரணம் என்னன்னா, அது எங்க நாட்டப்பட்டிருக்கு? நீர் ஊற்றண்டையில நாட்டப்பட்டிருக்கிறது. நீர் ஊற்றண்டையில நாட்டப்படாத மரம் அதெல்லாமே காஞ்சி போய் பலனற்று போய் எந்த விதமான பிரயோஜனமற்றதாய் அது காணப்படும். கனி அதிலே நம்மளால பார்க்க முடியாது. அதனாலே இந்த காலையில நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாய் அல்லது நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள அது காணப்பட வேண்டுமா இருந்தால், நானும் நீங்களும் நீர் ஊற்றண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது. யார் அந்த நீர் ஊற்று? வேதம் சொல்லுகிறது, நானே ஜீவ தண்ணீர். நாங்க வாசிக்கலாம் சங்கீதம் 107வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். சங்கீதம் 107:35 மிகவும் தெளிவாய் அந்த வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. சங்கீதம் 107:35 பாருங்க. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, பாருங்க, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலங்களை நீரூற்றாகவும். பாருங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னா ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். வறண்டு போயிருக்கிற வனாந்தரத்தை அவர் நீரூற்றாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை கனி கொடுக்க கூடாதபடிக்கு வறண்டு போய் வனாந்தரத்துல ஏதோ ஒரு விதத்துல காஞ்சி போய் ஒரு துளிர் உண்டாதபடிக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாம கனி கொடுக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் நமக்கு என்ன தேவைன்னா ஜீவ ஊற்று, நீர் ஊற்றண்டையில நாம் ஓடி வர வேண்டும். இந்த 7வது அதிகாரம் 107வது அதிகாரம் சங்கீதம் 35 அழகா அந்த வசனங்கள் சொல்கிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறாராம். ஒருவேளை உன் வாழ்க்கை வறண்டு போய் கனி கொடுக்க கூடாதபடிக்கு வறட்சியில நீ அப்படியே ஏதோ ஒரு காரியத்தை இழந்தது போல ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? உனக்கு என்ன தேவைன்னா
இயேசு கிறிஸ்து நீர் ஊற்றண்டையிலே நீ வந்து நிற்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். 143வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது 43:6 என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உன் மேலே தாகமா இருக்கிறது. ஆண்டவர் ஆகிய தேவன் மேல அவர்தான் ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று, ஜீவ நீரோடை. அவர் மேல நீ தாகமா இருந்தீனா உன் வாழ்க்கை செழித்திருக்கும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதை தொடர்ந்து ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஏசாயா 35:7 வெட்டாந்தரை நீர்த்தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுமாகவும் வலு சர்ப்பம் தாமரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். பாருங்க, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுவான். எது வெட்டாந்தரை? வனாந்தரம் அழகா நீர் தடாகமாக கர்த்தரை மாற்றுவாராம். அது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கலாம் 44:3 அங்கே தெளிவாய் அதை சொல்லுகிறது. தாகமுள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தான் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் நம்முடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றி நம்மை உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் உயிர்ப்பிக்க கூடாதபடிக்கு அல்லது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்துல வறட்சியினால காய்ச்சி போய் தேவனுடைய அந்த பிரசன்னத்துல நம்ம நிற்காதபடினால அல்லது அவருடைய வசனத்தை நம்ம அதுக்கு பயப்படாதபடினால அல்லது வேதத்தை மேல பிரியமா இல்லாதபடினால இந்த வார்த்தையில நம்ம நடக்காதபடினால இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட நிபந்தனைகளை அதுக்கு கீழ்ப்படியாததுனால தேவனாய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன செய்யறோம்? தடையாய் நிற்கிறோம். அதனாலதான் இந்த வார்த்தைகளில் அழகா என்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே சங்கீதம் 1 அதிகாரத்துல அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 3வது வசனம் 1:3 அவன் நீர் கால்களில் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நீ நீர் ஊற்றண்டையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவரோட நீ இணைக்கப்பட்டு உன்னுடைய மரத்தினுடைய வேர் நீர் ஊற்றோட இணைக்கப்பட்டு அந்த நீர் ஊற்றுல நீ அங்கே இணைக்கப்பட்டிருப்பாயானால், இயேசு கிறிஸ்துவோடு நீ இணைக்கப்பட்டிருப்பாயானால், தேவனுடைய வார்த்தையில நீ பயந்து அதுல நடப்பாயானால், இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து இந்த ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அதுல நீ வளரும் பொழுது உன் வாழ்க்கையில நீ வேதம் சொல்லுகிறது தப்பாம நீ கனி கொடுத்த. உஷ்ண காலத்திலையும் எல்லாருமே இந்த காலத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே பிரச்சனையா இருக்குது, கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, அதுக்கு விலை கூடிருச்சு, இப்படி எல்லா காரியம் விலை கூடிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்லி உலகமே என்ன செய்து கொண்டிருக்கும்? உலகமே இதை குறித்து அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? கேஸ் நிறைவா இருக்கும். நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? வருமானங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைவா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஜீவ ஊற்றொண்டையில நாம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாட்டப்பட்டிருக்கிறோம். அந்த ஜீவ ஊற்றாய கிறிஸ்துவாய அந்த தேவனோடு கூட நம்முடைய மரத்துடைய பேர் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஜீவ தண்ணீரில அல்லது அந்த வாய்க்கால் ஓரமாய் நம்ம நாட்டப்பட்டிருக்கிறதுனால யார் அந்த ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ளவும் அதிலே நம்மை வளரவும் அதிலே நாம் ஆசீர்வதிக்கப்படவும் நமக்கு அது போதுமானதா இருக்கும். ஆகையினாலே இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை நான் கொஞ்சம் வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதியா இருந்தாலும் இந்த பகுதிகளிலே நாம் ஒரு சில காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அங்கே பார்க்கிறோம், இயேசு சமாரியா என்கிற அந்த பட்டணத்தின் வழியாய் அவர் போக வேண்டியதா இருந்தது. 4வது வசனம் யோவான் 4:4
அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினாலே யாக்கோபு தன் குமாரனாய் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வருகிறாரு. அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினாலே இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அந்த சமாரியாவுடைய சம்பந்தங்கள் யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தங்கள் கலவாதபடியினாலே சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இங்க இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க இது ஒரு கதையா நீங்க ஒரு படமா நீங்க எடுத்துக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம், சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தது. அவர் ஒரு இடத்துல பிரயாணப்பட்டு போகும் பொழுது தாகமா இருந்ததுனால இளைப்பாறும்படி ஒரு கிணற்று அண்டையிலே அவர் போய் அமர்ந்தாராம். அந்த கிணறு வேதாகமத்தின்படி யாக்கோபு தன் குமாரனாய் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த கிணறாம். அந்த ஆதி நம்முடைய பிதாக்களுடைய காலத்துல அது கட்டப்பட்ட அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கிணத்துக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்து இருக்காராம். அங்க தன்னுடைய சீசர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆகாரம் எடுக்கிறதுக்கு ஊருக்கு வெளியே போயிருக்கிறாங்க. இவர் போய் அந்த கிணத்துக்கு பக்கத்துல இப்படி உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே தண்ணீர் கொண்டு எடுக்கும்படியா அங்க வரும்பொழுது ஆண்டவர் அங்கே அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறாருன்னா, ஸ்திரியே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்கும்படி தண்ணீர் தரும்படியாய் கேட்கிறார். ஆனா அந்த ஸ்திரீ என்ன சொல்றாருன்னா, அவருடைய அந்த ஸ்திரீ அவர் பார்த்து சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தால் இயேசு அவளை தாகமா இருக்கிறது, தாகத்துக்கு தண்ணீர் என்றார். அவரை பார்த்து யூதர்கள் சமாரியாவுடைய சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் யூதர்களுக்கும் சமாரியர்களும் சம்பந்தம் வைக்க மாட்டாங்களாம். நீங்க யூதரா இருந்துட்டு சமாரியா பெண்ணாகி என்னிடத்துல எப்படி நீங்க தண்ணி கேட்பீங்க என்று சொல்லி ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? 10வது வசனத்துல அழகா சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயோ அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்ப சொல்றாரு என்னன்னா, உன்னிடத்துல தண்ணி கேட்கிறவர் யாருன்னு நீ நல்லா அறிஞ்சிருந்தீனா நீ என்னிடத்துல தண்ணி கேட்ப. ஏன்னா நான் தான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவரோட சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ அந்த ஆண்டவருக்கு மொண்டு கொள்ள உங்களிடத்திலே பாத்திரம் இல்லை, கிணறு ஆழமா இருக்கிறது, பின்ன எங்கே இருந்தும் ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். சொல்றாரு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மெண்டு கொள்ள உம்மிடத்துல சொல்ற, நான் உனக்கு தண்ணி தருவேன், அந்த தண்ணி ஜீவ தண்ணியா இருக்கும். உன்னிடத்துல தண்ணி கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னிடத்துல தண்ணி கேட்ப. ஏன்னா நான் கொடுக்கிற தண்ணீர் வந்து ஜீவ தண்ணீர் சொல்லி சொல்லும் பொழுது அவன் திருப்பி கேட்கிறா, ஐயோ உங்களிடத்துலதான் ஒரு பாத்திரமும் இல்ல தண்ணி அள்ளி எனக்கு தாரத்துக்கு, ஒரு கையில ஒரு பாத்திரமே இல்ல, கிணறு வேற ரொம்ப ஆழமா இருக்கு, நீங்க எப்படி எனக்கு தண்ணி தருவீங்க சொல்லி அந்த ஸ்திரீ திரும்ப ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்ற 12வது வசனத்துல, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. என்ன கேட்கிறா? நீங்க இல்ல பெரிய ஆளா? இந்த கிணத்தை எங்களுக்கு தந்தது யார் தெரியுமா? யாக்கோபின் தேவன். யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ சொல்லி அந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆனா அவளுக்கு தெரியாது யாருன்னா வந்திருக்கிறவர் யாரு, அவரிடத்துலதான் ஜீவ ஊற்று இருக்கு, ஜீவ தண்ணீர் இருக்கு, அவரிடத்துல நம்ம வாங்கி பருகினா நமக்கு தாகம் உண்டாகாது என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, இந்த தண்ணிய குடிச்சா, எந்த தண்ணி? இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி அள்ளி நீ குடிச்சினா உனக்கு திரும்பவும் என்னாகும்? தாகம்
உண்டாகும். நீ திரும்ப உனக்கு தாகம் வரும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிக்கிற பொழுது ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரு? யாரு இயேசு கிறிஸ்து? ஜீவன் தண்ணீர், நீர் ஊற்று. இங்க சங்கீதத்துல அந்த மரம் நீர் ஊற்று அண்டையில நாட்டப்பட்டிருந்ததுனாலதான் அது என்ன செஞ்சுச்சான்? கனி கொடுத்துச்சான், தப்பாம கனி கொடுத்துச்சான். அன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையில நாட்டப்பட்டிருந்தா, ஜீவ ஊற்றாய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தா நானும் நீங்களும் என்ன செய்வோமா? கனி கொடுப்போம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாங்க யாரோட இணைக்கப்பட்டிருக்கோம்? இந்த சங்கீதத்தின் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நாங்க நீர்க்கால் ஓரமாய் கிறிஸ்துவாகிய ஜீவ ஊற்று அண்டையில நாட்டப்பட்டு அவரோட இணைக்கப்பட்டு, நம்முடைய வேர் அவரோட கூட இணைக்கப்பட்டு, அந்த வேருக்கு தேவையான தண்ணீரை ஜீவ ஊற்றாய கிறிஸ்துவிடத்திலே நாம் பெற்றுக் கொள்வோமானால் நம்ம எப்படி இருப்போம்? பாக்கியவானா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். நாங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். நம்மிடத்துல அநேகர் இளைப்பாறுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அநேகர் நம்மிடத்துல இளைப்பாறுவாங்க. அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமான ஒரு மரமாய் நம்ம மாறும். ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஜீவ ஊற்றாண்டையிலே நாட்டப்பட்ட மரமாய் கிறிஸ்துவனுடைய ஜீவ தண்ணீரோடு நாம் இணைக்கப்பட்டு, அந்த வேர் நம்முடைய வாழ்க்கை என்கிற மரத்தினுடைய வேர் இயேசு கிறிஸ்துவாக ஜீவ ஊற்றோட இணைக்கப்படாவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. நம்ம எப்படி இருப்போம்? காஞ்சி போய் அப்படியே நம்ம ஏதோ ஒரு எல்லாவற்றையும் இழந்த ஒரு தோல்வியான, ஒரு குறைவான, ஒரு சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே காணப்படும். ஆகையினால இந்த காலை விளையில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கனி கொடுக்கணுமா? நீங்க ஆசீர்வாதமா மாறணுமா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, இந்த வார்த்தையில நாம் கட்டப்பட்டு வசனத்துல நாம் நடக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நேசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை மேல பிரியமாயிருந்து இரவு பகலும் இதுல நம்ம நடக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை தேவனாய கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம் நிற்கும் பொழுது, அந்த ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் நாம மாறுவோம். ஆகையினால வேதத்துல இன்னும் ஒரு சம்பவத்தை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல அவர் ஒரு வழியாய் பிரயாணப்பட்டு போகிற பொழுது அவருக்கு பசி உண்டான பொழுது ஒரு மரத்துல போய் கனியை எதிர்பார்க்கிறார். ஒரு மரத்துல போய் என்னாந்து பார்த்து இதுல கனியை புசிச்சு பறிச்சு சாப்பிடலாம் சொல்லி பார்க்கிற பொழுது அது ஒரு அத்திமரமா இருந்தது. அந்த அத்திமரத்துல ஒரு கனியுமே இல்லையா. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மரம் கனி கொடுக்காதனால அந்த மரத்தை என்ன செஞ்சுட்டு போறாரு? சபிச்சுட்டு போறாரு. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், அந்த காலங்கள் அத்திமரம் கனி கொடுக்கிற காலமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த சீசனே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அதுல கனியை எதிர்பார்க்கிறாரு. அந்த இடத்துல கனி இல்லாததுனால அவர் என்ன செய்யறாரு? அதை சபிச்சுட்டு போறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கனி கொடுக்காதவங்களா இருந்தா தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருப்போம்? ஒரு சபிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கோடாலியானது மரத்தின் வேரடையில வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டி அக்கினியில போடப்படுமா. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நாம் வாழுகிறோம். நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்காதவர்களாக இருப்போமானால் நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவருடைய பிரசன்னத்துல நின்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லா காலத்திலையும் தப்பாம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த மரத்துல கனி இல்லையே என்று சொல்லி, ஐயோ இது இந்த காலங்கள் கனி கொடுக்கிற காலம் அல்ல என்று சொல்லி அவர் அதை விட்டுட்டு போகல. ஆனா அவர் அதை சபிச்சுட்டு போறாரு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் என்ன சீசன் என்ன காரியமா இருந்தாலும் நீங்க எப்பவுமே தலை நிமிர்ந்து தலை சிறந்து உயர்ந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த காலங்கள் சீசனே இல்ல, ஆனா உங்க வாழ்க்கையில கனி இருக்கும். இந்த காலங்கள்ல எல்லாரும் சொல்லலாம், ஐயோ பெட்ரோல் இல்லையே, விலைவாசி கூடிருச்சே, ஐயோ எங்களுக்கு வருமானம் இல்லையே, வேலை இல்லையே எல்லாரும் சொல்லலாம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுறீங்க, பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவனுடைய பார்வையில நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த காலைமழையில நானும் நீங்களும் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். நம்முடைய நிழல் அண்டையில
ஜனங்கள் வந்து இளைப்பாறணும். நாங்க கனி கொடுக்கிற செழித்து இருக்கிறத மற்றவர்கள் பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை, வேதம் சொன்னீங்க கொழுத்த கன்றை போல வளருவீர்கள். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கண்டு நீங்க வாழுகிற பிரதேசத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து வந்தது கேட்கத்தக்கதாய், நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல எல்லா இடத்திலையும் பிரச்சனைகள் பெருகிக்கிட்டு இருக்குது, பலவிதமான குறைவுகள் இருக்குது. ஆனா நீங்க மட்டும் சந்தோஷமா சமாதானமா நிறைவா இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்டா நீங்க சொல்லணும், நான் ஜீவ நீர் ஊற்றண்டையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஜீவ தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட மரம். ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், காஞ்சி போக மாட்டேன். நான் வந்து கனி கொடுக்காம இருக்க முடியாது. நான் எப்பவுமே செழிப்பா ஆசீர்வாதமா மனமகிழ்ச்சியா நிறைவா இருப்பேன். என்ன காரணம்னா இயேசு கிறிஸ்து தான் ஜீவ ஊற்று. அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால என் வாழ்க்கையில இத்தனை ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து இந்த இயேசுவை நீங்க அறிந்து கொள்ளுங்க, இவரோட கூட நீங்க இணைக்கப்படுங்க. இந்த இயேசு மேல நம்பிக்கையை வைங்க, இந்த வார்த்தையை நேசிங்க, இந்த வார்த்தை மேல பிரியமா இருங்க. இந்த வசனத்தை நீங்க கீழ்ப்படியும் பொழுது, வார்த்தைக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கீழே வாழாக்காம தலையாக்க கீழாக்காம மேலாக்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கண் இன்னத்தின் கண் நாடுகள் பெருக்கும், நாடுகள் மந்தைவாய் மிருகஜீவன் பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். இப்படி பல ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம்? இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த வசனத்துக்குள்ள பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒருவேளை இந்த வசனத்துக்கு நீ செவி கொடுக்காமல் போவாயில் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, பலவிதமான சாபத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். உபாகம் 28வது அதிகாரத்துல 1 தொடக்கம் 59 வசனங்களை வீடுகளில் போய் அமர்ந்திருந்து வாசித்து பாருங்கள். நான் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் வாசித்து பாருங்க, தியானிங்க, ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய வசனத்துல வந்து அமருங்க. ஜீவ ஊற்றாய ஜீவ தண்ணீரடையில நாட்டப்பட்ட மரமாய் இருக்கிற நீங்க தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க கனி கொடுப்பீங்க. உங்களிடத்துல இருக்கிற கனியை புசிக்கும்படிக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களிடையில ஓடி வருவார்கள். அந்த ஜீவ தண்ணீரை உங்களிடத்துல வாங்கி படுகிறவர்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வார்கள். அந்த சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆகையினாலே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தையை நேசித்து, வேதத்துல பிரியமாயிருந்து இரவு பகலும் இந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நீர் கல்லூரமா நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுப்பான். வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களால சொந்திருத்துக் கொள்ள முடியும். இந்த வார்த்தைக்கு இடம் கொடுங்க, வார்த்தைக்கு பயப்படுங்க, வசனத்துக்குள்ள வாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.